அதில் முடிவு பண்ணிட்டேன். காய்ஸ், என்னோட R15E3 2023 மாடல் அர்ஜென்ட் சேல் ரன்னிங் இன்ஜின். ஓய் விஜய், என்ன லைவ்ல வந்து ஆட் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்க மலேசியால இருக்கீங்க இல்லையா? அங்க இருக்கா பைக்கு இல்லை நம்ம ஊர்ல இருக்கா? என்னோட இன்ஸ்டா ஐடியா ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்து நோட் பண்ணிக்க. அவ்வளோ பெரிய ஐடியா. பேனாவும் பேப்பரும் எடுத்து நோட் பண்ணுற அளவுக்கு. சரி, நோட் பண்ணிட்டா போதும். 1 minute வெயிட் பண்ணலாம். டைரி எடுத்து போட்டு கொஞ்சம் துணி நேற்று துவைச்சிட்டு வர அங்கிட்ட இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மடிச்சோன்னா வேலை முடிக்கும். கலக்கி டிவிக்கு இவ்வளோதானா? நேம போட்டு டிவிக்கு கட்சி நீங்கள் தானே போடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த சிரிக்கேன் பாரு, இதுதான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி. ஓகே 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 ஓகே, ஷோர். இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே யாரோ போயிட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறது? நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், நீங்கள் என்னதான் என்னோட ஐடி ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணாலும் நான் இங்கே லைவ் முடிச்சுட்டு வந்து தான் ரிப்ளையே பண்ண முடியும். நான் சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட மச்சி? இன்னைக்கு என்ன வீட்டில் குழம்பெல்லாம் வைக்கல. வீட்டில் எனக்கு வந்து புதினால வந்து பிரிஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுவல். சக்திவேல் பிரதர், ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? லஞ்ச்லாம் சாப்பிட்டாச்சா? அங்கே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி நிறைய சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். அதில் ஒரு சில ரெசிபீஸ்லாம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸு எதெல்லாம் கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கோ, ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த ரெசிபீஸ் மட்டும் 6 நாளைக்கு 7 நாளைக்கு அந்த தேவையான ரெசிபீஸ் மட்டும் எடுத்துப்பேன். ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி அப்படியே. ஆனால் வந்து ஷெடியூல் மாதிரி போகாது. ஏன்னா ஷெடியூல் மாதிரி போனால் மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், என்னமோ ஹாஸ்டல் ஃபுட் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் அந்த வீக்கில் என்னால் ஒரு 6-7 ரெசிபி இருக்குன்னா அதில் எந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அந்த வீக்கில் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதை பண்ணிப்பேன். இப்போது ரொம்ப லெமன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் வச்சுட்டா போதும். லெமன் ரைஸ்க்கு நம்ம குக்கரில் சாப்பாட்டுக்கு விசில் வர டைமில் வந்து அந்த லெமன் தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை ரெடி பண்ணக்காட்டியும் இங்கே விசில் வந்து ரைஸ் அந்த விசில் வந்து அடங்கிடும் இல்லையா, கேஸ் அது அடங்கிடும். அதுக்காட்டியும் போட்டு பரட்டி கொடுத்துடலாம். அதை மாதிரி அந்த லெமன் ரைஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக வந்து ரெடி ஆகிற ஃபுட்டு. ரொம்ப டைமே இல்லை, சுத்தமாக முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, அண்ட் வந்து நம்ம புதினாவில் வந்து பிரிஞ்சு மாதிரி புதினா சாப்பாடு அதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அது என்ன சொல்லும், பிரிஞ்சி இருக்கு இல்லையா, பிரிஞ்சி நம்ம எப்படி செய்வோமோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த டேஸ்ட்டில், அப்புறம் பட்டையெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரியான பிரிஞ்சி, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஒன் பார்ட் ரைஸ் குழம்புலாம் வைக்க காலையில் எங்கே டைம் இருக்குது சொல்லுங்கள்? சுத்தமாக டைம் இல்லை. கமெண்ட் வந்திருக்கு. சக்திவேல் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க சக்திவேல். சாப்பிட்டாச்சு. இங்கே எதுவும் ஸ்பெஷல் இல்லை. அப்படியா? என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், துபாய் வீடியோ. அப்படியா? ஓகே, போய் பார்க்குறேன். ராஜேந்திர அண்ணா லைக் டன். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? லைவில் முடித்த உடனே பேட் ரிக்வெஸ்ட் கொடு. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுமா? ஓகே ஓகே, அதை இப்படி டைப் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ பிரிண்ட் கேஸ் கொடுக்கலனா வச்சுக்கோ, நாளைக்கு லைவுக்கு உன்னை கழுவி ஊற்றுவேன். இல்லை கண்டிப்பாக கொடுக்குறேன். ராஜேந்திரண்ணா வணக்கம் தங்கச்சி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அங்கே என்ன ஸ்பெஷல்?